எல்லாம் வல்ல இறைவனின் பேரொருளால் வல்லான் வகுத்த வழிகொப்ப அம்மன் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கமும். இன்னைக்கு நம்ம வாழ்வியல்ல எல்லாரும் சக மனிதர்கள் இல்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்த்தையும் வழி நடத்துறது அப்படின்றது நவக்கிரகத்தை சார்ந்துதான் நம்மளுடைய வாழ்க்கை. ஏன்னா விதி நிர்ணயிக்கப்பட்டது அப்படின்ட்டான். இந்த நிர்ணயிக்கப்பட்ட விதியை யாராலையும் மாற்ற முடியுமா அப்படின்னா அது நடக்காத காரியம். அப்ப அந்த விதி நிர்ணயிக்கப்பட்டது அப்படின்னா அப்ப இந்த விதி எதனால், எங்கே, யாரால், எப்படி நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு தாற்பயம் இருக்கு. அப்ப நம்மளுடைய விதி நிர்ணயிக்கப்படுவதற்கு மூல காரணம் யாரு அப்படின்னா நம்மளுடைய தாய் தந்தை. அப்ப அந்த தந்தையினுடைய கர்மவினை, அப்ப தந்தை ஈன்றெடுத்த தாய் தந்தையினுடைய கர்மவினை, இது எல்லாமே நம்மளோட சார்ந்துதான் வரும். அப்ப நாம செய்யக்கூடிய நன்மை தீமை புண்ணியங்கள் நம்மளுடைய குழந்தைகள், நம்மளுடைய வாரிசு, வம்சத்தை சார்பு. அப்ப இந்த ஜென்மா அப்படின்றது பிறந்தாச்சு, விதி நிர்ணயிச்சாச்சு. இதுக்கு இடையில நாம இந்த வாழ்க்கை சக்கரத்துல நிறைய எதை எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா, எந்த இடத்துலயாவது ஒரு 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 வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தை, ஏன்னா எல்லாருமே அதான் நினைக்கிறோம். பாடுபடுறவன் அத்தனை பேரும் பாடுபட்டுக்கிட்டு தான் இருக்கான். பாடுபட்டதுக்கு தகுந்த கூலி கிடைக்குதா அப்படின்னு ஒரு சாரருக்கு குறைபடக்கூடியவங்களும் இருக்காங்க. பாடுபடாமையே பொருளாதாரத்தை நிறைய சம்பாதிக்கக்கூடிய ஆட்களும் இந்த பூமியில இருக்காங்க. அப்ப அவனுடைய கர்மவினை தான். அப்ப இந்த கர்மவினை சூத்திரம் எங்கே எப்படி நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா, இன்னைக்கு நவக்கிரகங்கள்லயே இந்த கர்மா அப்படின்ற ஒன்றை தீர்மானிப்பது யாரு அப்படின்னா அது சனி பகவான் தான். அப்ப இந்த சனி பகவானை வச்சுதான் கர்மவினை கோட்பாடு அப்படின்ற ஒன்று உருவாக்க வேண்டியது இருக்கு. அந்த பிறந்த ஆன்மாவுக்கு ஒரு கர்மாவை நிர்ணயிக்கணும், தீர்மானிக்கணும். இப்ப இதை யார் செய்யறா அப்படின்னா சனி பகவான் தான் செய்வார். காரணம் என்ன அப்படின்னா, இப்ப காலபுருஷ தத்துவம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த ஜோடியாக்ல ராசி மண்டலம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இந்த ராசி மண்டலத்துல மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசி, 27 நட்சத்திரம், இதுல உருண்டு ஓடக்கூடிய 9 கிரகம் தான் விதியை தீர்மானிக்குது. அப்படின்னா கூட நம்மளுடைய கர்மா அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதை தீர்மானிக்கிறது யார் அப்படின்னா சனி பகவான் தான். சூரிய குடும்பத்துல பாத்தீங்கன்னா சூரியனுக்கு அடுத்தபடியா இருக்கிறது யாருன்னா புதன், அதுக்கு அடுத்தபடியா இருக்கிறது சுக்கிரன், இதுக்கு அடுத்துதான் நம்ம பூமியில நிக்கிறோம். அப்ப இந்த பூமிக்கு உள்வட்ட கிரகத்துக்குள்ள யார் இருக்கா? சூரியன், புதன், சுக்கிரன் இருக்காங்க. வெளிவட்டத்துக்குள்ளதான் செவ்வாய், குரு, சனி இவங்க அங்க இருக்கிறாங்க. இப்ப சனி தொலைதூரத்துல இருக்கிறதுனால அவருடைய நகர்வு அப்படின்றது மிக மெல்லிய, அதாவது ஸ்லோவா நகர்றதுனால அது நாம ஒவ்வொரு ராசியை கிடக்கிறதுக்கு 2.5 வருஷமா இவங்க பாவிச்சிருக்கிறாங்க. அப்ப இந்த 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த சனி பகவான் பெயர்ச்சியை நம்ம வாழ்க்கையினுடைய மாற்றத்திற்கு, முன்னேற்றத்திற்கு, வாழ்வியலுக்கு, சகலத்துக்குமே இதை என்ன செய்யறோம்? முக்கியத்துவம் கொடுத்துறோம். அப்படி முக்கியத்துவம் கொடுக்கும்போது ஏன் சனிக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்ப இந்த காலபுருஷ தத்துவம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. காலபுருஷ தத்துவம்னா என்னன்னா, மேசம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய இந்த 12 ராசி இருக்கு இல்லையா, இதைத்தான் பிரபஞ்ச தத்துவம் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த 12 ராசியில காலபுருஷ தத்துவத்தினுடைய 10ஆம் இடத்தினுடைய அதிபதி யாருன்னா சனி பகவான். அவர் தான் கர்மஸ்தானாதிபதி. அப்ப அந்த கர்மஸ்தானாதிபதி என்ன செய்யறாரு? 11ஆம் இடத்ததிபதி ஐய கும்பத்துக்கும் அவர் தான் அதிபதி ஆயிடுறாரு. அப்ப பிறந்த ஆன்மாக்களுக்கு கர்மாவை தீர்மானிப்பது மட்டுமல்ல, அந்த கர்மாவின் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபம் எவ்வளவு, நன்மை எவ்வளவு என்பதை சனி பகவான் தான் தீர்மானிக்கிறார். இந்த சனி பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் அவர் என்ன செய்யறார், என்ன செய்வார் அப்படின்றத நம்ம பார்ப்போமா? இப்ப இந்த ராசி மண்டலத்துல தனுசு ராசி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. தனுசு ராசி லக்னம், சரியா? இந்த ராசி இதுல பிறந்தவன் எங்கேயுமே தப்பு செய்ய முடியாது, ஒழுக்கத்தை மீறி போக முடியாது. ஏன்னா
இவனுடைய நிலைப்பாடு அப்படி. ஏன்னா பெரியார்களுடைய பழக்கம், நல்ல மனிதர்களுடைய பழக்கம், தெய்வ நம்பிக்கை, இது இவன்ட்ட நிறைய இருக்கும். அதனால இவன் தப்பே பண்ண முடியாது. இந்த இடத்துல சனி பகவான் 4ஆம் இடத்துல வந்து உட்கார்றாரு. அர்த்தாசிரம சனி, ரைட்டு. அப்ப தனுசு லக்னத்துக்கு சனி பகவான் யாரு? தனஸ்தானாதிபதி, ஒன்னும் தைரியஸ்தானாதிபதி. அப்ப 4ல் சனி வந்து உட்கார்றார். அது 2ஆம் இடத்துக்கு 3ஆம் இடம், 4ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம், 11ஆம் இடம். அப்ப இது வரைக்கும் ஒரு சொத்தே இல்லை அப்படின்றவனுக்கு ஒரு சொத்தை வாங்கி கையில் கொடுத்துருவாரு. வச்சுக்கூடா, குடிசை வீட்டை காங்கிரீட் வீடாக்குவாரு. குடிசை வீடே இல்லைன்றவனுக்கு ஒரு குடிசை வீடாவது கொடுத்துருவாரு. பழைய வண்டியாவது ஏதாவது கையில வச்சு ஓட்டுறா அப்படிம்பார். என்ன, இதெல்லாம் வந்து இயற்கையா இவர்களுக்கு கொடுக்கும். அப்ப தனுசு லக்னத்துக்கு சனி பகவான் தான் தனஸ்தானாதிபதி. அப்ப இவரு செல்வத்தை கொடுத்துத்தானே ஆகணும். அப்ப இந்த இடத்துல 4ஆம் இடம் என்பது வசதி வாய்ப்புகள், சொத்து சோகம், சோபோகங்கள், சோபோகத்தை கொடுக்கறது. அப்ப தனுசு லக்னத்துக்கான இனிமேல்லாம் வந்து நான் ஏசி இருந்தா தான் படுப்பேன், பெட் கம்ஃபர்ட் இருந்தா தான் படுப்பேன், அதெல்லாம் சொல்லக்கூடாது. 4ல் சனி, கிழிஞ்ச பாயில படு, இல்லை கிழிஞ்ச சமகாலத்தை மிரிச்சு படு. உனக்கு இந்த சனி பகவான் நல்லா செய்வார். அவருக்கு பிடிச்சதெல்லாம் எளிமை தான். ஆனா அதே சனி பகவான் லக்கணத்தையும் பார்க்கிறார், ராசியையும் பார்க்கிறார், 6ஆம் இடத்தையும் பார்க்கிறார். இப்ப இந்த 6ஆம் இடம் வந்து நிலத்தத்துவம். நிச்சயமாக ஒரு பூமி காணி அப்படின்றது உங்களுக்கு கிடைச்சிரும். சரியா? நீங்க கடன் வாங்கி கூட ஒரு சொத்தை உருவாக்கிக்கலாம். பட் இந்த ஒர்க் இருக்கு இல்லையா, உழைப்பு, அது கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணித்தான் ஆகணும். சில பேருக்கு வந்து இந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன் அப்படின்றது கொஞ்சம் வரும். ஏன்னா த்ரோட் இன்ஃபெக்ஷன் கண்டிப்பாக வரும். அப்போ நோயின் தன்மையை கொஞ்சம் பார்த்துக்குங்க. புதுசாக கடன் எல்லாம் வாங்காதீங்க, தேவை இருந்தால் வாங்கிக்கோங்க. ஏன்னா இந்த 4ஆம் இடம் வந்து காலபுருஷனுக்கு 12ஆம் இடம். அப்போ ஒரு சொத்தை வித்துட்டு இன்னொரு சொத்து வாங்கலாம்னு நினைக்கிறீங்களா, வாங்குங்க. சொத்துல முழுக்க வந்து கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் என்னென்னா, நம்ம போய் ஒரு 30 லட்ச ரூபாவில் ஒரு சொத்து வாங்குறோம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணியிருப்போம். இந்த தனுசு லக்னத்துக்காரங்க அதை ஊடால இருக்கிறவங்க என்ன செய்வான், அதை 35 லட்சம் ஆக்கி விட்டு போயிடுவாங்க. இதே நடக்கும், தெண்டமாக இதை நடக்கத்தான் செய்யும். அதை பற்றி கவலையே படாதீங்க, தூக்கி போட்டு சொத்தை உருவாக்கிட்டு போய்கிட்டே இருங்க. ஆனால் சனி லக்னத்தை ராசியை பார்க்கறதுனால கொஞ்சம் ஒவ்வொரு வேலையும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளை எரியாமல் ஒரு சோம்பேறித்தனை வரத்தான் செய்யும். அப்போ வேலை இருந்தால் தான் எந்திரிச்சு வேலை பார்க்கணுன்ற மனநிலைக்கு நம்ம போவோம். சின்ன சின்ன விஷயங்கள், உப்புக்கு சப்புலாத விஷயங்கள்லாம் நம்ம மனசை போட்டு குடையும். இதுக்கெல்லாம் பயப்படவும் கூடாது, அதுக்கு இடம் கொடுக்கவும் கூடாது. அப்போ உழைப்பும் உயர்வும் தனுசு லக்னத்துக்காரனுக்கு உண்டு. நல்ல உழைப்பாளிகள், செல்வத்தை ஒருபோதும் சனி பகவான் சிதைக்க மாட்டார். வாழ்க்கையின் ஒரு மறுமலர்ச்சிக்கு வித்திடக்கூடியவர் தான் இந்த சனி பயிற்சி. உடனே அர்த்தாசிரம சனி அப்படிமா, அதெல்லாம் ஒன்றும் உங்களை செய்யாது, கவலையே படாதீங்க. அப்போ இதுக்கு என்ன செய்யலாம், நீங்கள் இருக்கக்கூடிய ஏரியாவில் ஆதரவற்ற முதியோர் இல்லத்துக்கு நல்லா அவங்களுக்கு போய் தொண்டு செய்யுங்க, அவங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்கள் வாழ்க்கை வளமாக மாறிவிடும். என்ன நண்பர்களே, இயற்கையிலேயே தெய்வ பலம் தனுசுக்கு உண்டு. அதனால் கவலை கொள்ள இருக்க வசந்தமான வாழ்க்கைக்கு இந்த அர்த்தாசிரம சனி கெடுதல் இல்லாமல் வாழ்க்கையை மறுமலர்ச்சியை கொடுக்குமே ஒழிய வீழ்ச்சியை கொடுக்காது. ஏன் நண்பர்களே, நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.